உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹீரோ ஹீரோயினை காப்பாத்துனது செமையா இருந்தது. ஹீரோயின் எப்படி போய் ஒட்டிக்கிட்டா பாரு. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தீ பிடிச்சிருக்கு போல. பட்ட பகல்ல ஒரு பெரிய சினிமா ஓடிட்டு இருக்கு பாருப்பா. காதலிக்கிறேன்றவன் ஏன் பயப்படணும்? சரியா சொன்ன. இவங்க இந்த காலத்து புது காதலர்கள் நினைக்கிறேன். போதும். செமையா மூவியா பிளாக் பஸ்டரா? இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி நாளைக்கு உங்க அம்மா அக்கா தங்கச்சிக்கு நடந்தா இப்படிதான் சொல்லுவீங்களா? செமையா இருக்குன்னு. நீங்களா மனுஷனுங்களாயா? உங்களால எப்படி இப்படிலாம் பேச முடியுது? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? நீங்க எல்லாரும் நினைச்சிருந்தா உங்களால இதை தடுத்திருக்க முடியும். ஆனா நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களா இப்படி வளர்ந்ததை நினைச்சு உண்மையில நீங்க வெக்கப்படணும். உங்களோட மனசாட்சி உங்களை கேள்வி கேட்கல? கடவுள் முன்னாடி போறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த கேள்வி இங்க இருக்க ஆம்பளைங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க பொம்பளைங்களுக்கும் தான். உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா ஏதாவது ஒரு ஆம்பளை வந்து காப்பாத்துவான்னு ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா எந்த ஆம்பளைக்கு தைரியம் இருக்காது. பொண்ணுங்க மேல கை வைக்கவும் மாட்டான், எதையும் சொல்றதுக்கு தைரியமும் வராது. ஆனா ஒருத்தரை கேவலப்படுத்துறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்களே. நீங்க சக்தியோட ரூபம். உங்க சக்தியை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் ராணி துர்காவதி, ராணி லக்ஷ்மி பாய், ராஜா மாதா ஜிஞ்சாபாய் போஸ்லே, லோக மாதா ஐலியா பாய். அவங்க முன்னாடி எந்த படையுமே நிக்க முடியல. இந்த 4 ரவுடிங்களால என்ன பண்ண முடியும்? இவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா என்ன? உங்களுக்காக எதிர்த்து நிக்க கத்துக்கோங்க. மத்த பெண்களுக்காக எதிர்த்து நிக்க கத்துக்கோங்க. இல்லனா இன்னைக்கு இந்த பொண்ணு நிக்கிற இடத்துல நாளைக்கு நீங்க நிப்பீங்க. இன்னைக்கு இந்த பொண்ணு கத்துனா நாளைக்கு நீங்க கத்துவீங்க. இன்னைக்கு இவளுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல, நாளைக்கு உங்களுக்கு யாரும் வர மாட்டாங்க. அழுக்கு தானா போகாது, நாம தான் அதை சுத்தப்படுத்தணும். இல்லனா அது நார ஆரம்பிச்சிடும். அது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதை சுத்தி இருக்கிறவங்களோட உடல்நிலையத்தான் அது பாதிக்கும். இங்க பாருங்க, இதுதான் அந்த அழுக்கு. உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி அழுக்கோட இருந்து பழகி போச்சு. அதனாலதான் உங்க எண்ணமும் சரியா இல்ல, உங்களோட செயலும் சரியில்லாம இருக்கு. இந்த அழுக்கெல்லாம் எப்ப சுத்தப்படுத்த போறீங்க? இது உங்க வீடு வரைக்கும் வந்துருச்சுன்னா உங்க அம்மா தங்கச்சி மனைவி எல்லாரையும் வேட்டையாட ஆரம்பிச்சுட்டா எப்பதான் இந்த அழுக்க சுத்தப்படுத்த போறீங்க? கெட்டவங்களோட குரல் ஒசந்திருக்குங்கிறதுனால இந்த சமூகத்துல கெட்டது இன்னும் அதிகமாகி, சமூகத்துல ஏன் கெட்டது அதிகமாகுது தெரியுமா? நீங்க எல்லாம் இப்படி வாய மூடிட்டு இருக்கிறதுனால. கெட்டவங்க கெட்டது செய்யறாங்கிறதுனால இந்த சமூகத்துல கெட்டது வளரல. இந்த சமூகத்துல ஏன் கெட்டது அதிகமாகுது தெரியுமா? ஏன்னா நல்லவங்க அவங்களை கெட்ட காரியம் செய்ய விடாம தடுக்கிறது இல்ல. கெட்டவங்களுக்கு தைரியம் அதிகமாகிறதுனால ஒண்ணும் சமூகத்துல கெட்டது ஒண்ணும் வளரல. சமூகத்துல ஏன் கெட்டது வளருது தெரியுமா? ஏன்னா நல்லவங்க எல்லாம் கண்டு காணாம விட்டுறதுனால அவங்க லைஃப்ல மட்டும் பிஸியா இருக்காங்க. அவங்களோட தைரியத்தை பயமா மாத்திக்கிட்டாங்க. கண்ணை திறந்து பாருங்க, யோசிங்க. ஒருவேளை நல்லவங்க கெட்டவங்களை கெட்டது செய்ய விடாம தடுக்கலனா அந்த நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.